நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு, ஆபிரகாமை ரெண்டாவது யாரு? ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊரினும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து ஊரினும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட, அவருக்கு மண்ணும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீ அவர் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு. கர்த்தருக்கு முன்னால ஆபிரகாம் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவராக கண்டு. நம்மள ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அவர் உண்மையுள்ளவராக கண்டார். நம்மள ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவரை மாற்றுமப்பா. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, எவ்வளோ நாட்கள் வேஸ்டாக போயிடுச்சு. இனிமேல் காலங்களையாவது உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. உமக்காக வாழ நேசப்பா, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லுவேன். கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். மாற்ற மாட்டாரா? கட்டாயம் மாற்றுவார். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றினார். கற்பாரை நீரூற்ற மாற்றினார். உங்களையும் என்னை மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆனால் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்னை மாற்றுமப்பா. அவர்காம் உண்மையிலவராக இருந்திருக்கிறாரு. தாவீது உண்மையில இருந்திருக்கு. என்னை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றுமப்பா. என் வார்த்தையில், பேச்சில், சிந்தனையில், செயல்களில் நான் எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. சொன்ன வார்த்தையில் தவறாமல் இருக்கணும் ஆண்டவரே. உண்மையாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.